பிரிண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா திரைத்துறையில பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் இத எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் மூவியா தான் என்ன பண்ணுவாங்க, தயாரிப்பாங்க. அதுவும் ரிலீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் தான் என்ன பண்ணும் ரிலீஸ் பண்ணும். சின்ன படமா இருந்தாலும் சரி, பெரிய படமா இருந்தாலும் சரி, சன் பிக்சர்ஸோட ஆதிக்கம் வந்து சினிமா துறையில காலூன்றி ரொம்பவே வந்து கொடிகட்டி பறந்தாங்க அப்படின்ற மாரி சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்தின் போது அந்த சன் டிவியோட சாம்ராஜ்யம் கொஞ்சம் சரிய தொடங்கிடுச்சு. சினிமா துறையில மட்டும் அது சரிய தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரெட் ஜெயண்ட் என்ன பண்ணாங்க, கால் ஊன்ற பார்த்தாங்க. இப்போ ஒரு டாபிக் என்ன போயின்னு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா துறையே வந்து பார்த்தீங்கன்னா, லைக்கா புரொடக்ஷன், ரெட் ஜெயண்ட் இவங்க 2 பேர் கண்ட்ரோல்ல தாங்க இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா இது முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான செய்தி அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்ப முடியாதுதான். அப்படி யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிடி கையில தாங்க இருக்கு. இந்த சினிமா துறையை வந்து பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் பண்றது, எந்த தேதியில ரிலீஸ் பண்ணணும், எப்படி ரிலீஸ் பண்ணணும், யாருடைய படம் எந்த தேதியில ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ஓடிடி கையில தான் இருக்கு. பிரபலமான ஓடிடி நெட்ஃபிளிக்ஸ் கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால ஜீர்ணிச்சிக்கவே முடியாது. ஆனா அதுதான் உண்மை. நெட்ஃபிளிக்ஸ் கையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா துறையே அவங்க கையில தான் இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 6ஆம் தேதி விடாமுயற்சி படம் என்ன பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க. ஆனா இந்த படம் வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ண வேண்டியது. ஆனா இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்றாங்க. இதோட ஓடிடி உரிமை வந்து எப்போ வாங்குறாங்கன்னா, ஏப்ரல் மாசம் தான் வாங்குறாங்க. ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற குட் பேக் அக்லி வந்து பார்த்தீங்கன்னா, மே மாசம் வந்து ஓடிடி கைக்கு வரும். சோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஷெட்யூல் போட்டுருக்காங்க. 2025 ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கையில தான் இருக்கு. பெரிய படமா இருந்தாலும், பெரிய ஹீரோ படமா இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா, அவங்க கையில தான் இருக்கு. 2025 ஃபுல்லாவே டேட் அவங்க கிட்ட இருக்கு. சோ அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா, 2025ல அவங்க சொல்றதுதான் சட்டம். எந்த படம், எந்தோட நடிகர் படம், எந்த மாசம், எந்த தேதியில ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அவங்க ஷெட்யூல் போடுறதுதான். சரி ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, பெரிய பெரிய ஹீரோ வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில நடிகர் வந்து 160 கோடியில இருந்து 220 கோடி வரைக்கும் என்ன பண்றாங்க, சம்பளம் வாங்குறாங்க. தனக்கு சம்பளம் வருதா அது மட்டும் தான் போதும், அது வரைக்கும் இருந்துறாங்க. ஆனா இந்த படத்தை உருவாக்குறோம், இந்த படத்துல நம்ம நடிக்கிறோம், இந்த படத்துக்கான பொறுப்பு நம்மளுக்கு இருக்கா, மக்கள் இடத்துல போய் நம்ம சேர்க்கிறோமா, எப்படி சேர்க்கிறோம், எந்த விதத்துல சேர்க்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. தனக்கு நடிச்சா நம்மளுக்கு சம்பளம் வருது, அதோட போதும், அதோட முடிச்சிடுறாங்க. ஆனா இந்த ஓடிடி, மத்த ஓடிடி எல்லாம் இந்த படத்தை வாங்கி இது மாதிரி பண்ணலாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா நெட்ஃபிளிக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 90 கோடியில இருந்து 100 கோடி வரைக்கும் என்ன பண்றாங்க, இந்த படங்கள்லாம் பெரிய பெரிய ஹீரோவுடைய படங்கள்லாம் என்ன பண்றாங்க, வாங்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, நாங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்க படம் வாங்கிக்கிறோம், ஓடிடி தல ரைட்ஸ் மட்டும் நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா நாங்க சொல்றத மட்டும் தான் நீங்க செய்யணும் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்டோட என்ன பண்றாங்க, 90 கோடியா இருந்தாலும் சரி, 100 கோடியா இருந்தாலும் சரி, ஓடிடி உரிமை மட்டும் என்ன பண்றாங்க, நெட்ஃபிளிக்ஸ் வந்து என்ன பண்றாங்க, வாங்கிக்கிறாங்க. சரி ஓகேப்பா, நெட்ஃபிளிக்ஸால மட்டும் தான் இந்த உரிமைலாம் வாங்க முடியாது, மத்த ஓடிடி எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாட்ஸ்டார் போன்ற ஓடிடி எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களால வந்து அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாது, நீங்க படத்தை வந்து ஹைபிரிட் முறையில போடுங்க, மக்கள் பார்க்க பார்க்க பணம் வரும், அப்ப நம்ம ஷேரிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த முறையை வந்து நிறைய பேர் விரும்புறது இல்லை. ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நான் 90 கோடியோ 100 கோடியோ நான் ஃபுல்லா கொடுத்து நான் வந்து என்ன பண்றேன், படத்தை வாங்கிக்கிறேன், ஆனா என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், நான் ஷெட்யூல் பண்ற மாதிரி தான் ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. சூரி நடிச்ச கருடன் படம் கூட அந்த முறையில தான் போட்டிருக்காங்க. ஆனா அது அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நெட்ஃபிளிக்ஸ் என்ன பண்றாங்க, ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. நீங்க பணம் வந்து என்ன சொல்லுங்க, 90 கோடியா 100 கோடியா நான் வாங்கிக்கிறேன், ஆனா நான் ஷெட்யூல் பண்ற மாதிரி தான் நீங்க ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திட்டவட்டமா சொல்லிடுறாங்க. இந்த முறை வந்து இப்படியே போயிருந்தா இது திரைத்துறைக்கு, சினிமா துறைக்கு ஆரோக்கியமா அப்படின்னு கேட்டா ஆரோக்கியம் இல்ல. எப்போ தியேட்ரிக்கலா வருமானம் வந்து மக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அப்பதான் இந்த முறை மாறும். இதற்கு ஹீரோவோ, டைரக்டரோ, ப்ரொடியூசரோ அதை வந்து யாருமே மறுச்சிக்கிறது இல்ல. ஹீரோ என்ன பண்றானா, நம்ம கேட்ட தொகை நம்மளுக்கு வந்துருதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க அமைதியாயிடுறாங்க. டைரக்டர் சரி அப்படியே தான். ப்ரொடியூசர் என்ன பண்றாரு, நம்ம போட்ட பணம் நம்மளுக்கு வருதா, அதனால ஓகே, நம்மளுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அதற்கான அமௌண்ட் வருது, அது தவிர்த்து நம்ம ஓடிடில கொடுத்தாலும் அதற்கு அமௌண்ட் வருது. சோ அப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆச்சுனா எப்ப டிவில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிருப்பாங்க. டெலிவிஷன் என்ன பண்ணுவாங்க, ரைட்ஸ் வாங்குவாங்க. ஆனா இப்ப அப்படியெல்லாம் இல்ல. ஒரு சில படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகலனாலும் ஓடிடில என்ன பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சார்பேட்டா பரம்பரை படம்லாம் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணல, ஆனா ஓடிடில ரிலீஸ் பண்ணி ரொம்ப பிரபலமாச்சு, ரொம்ப வசூலை ஈட்டுச்சு. அது போல படங்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதை காட்டிலும் ஓடிடில ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணா விளம்பரப்படுத்தி
பயன்படுத்திக்கலாம், வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரொடியூசரும் ஹீரோக்களும் டைரக்டர்லாம் பண்ணாங்க, ஒத்துக்கிறாங்க. ஸோ ஓடிடி அப்படின்னு வந்துட்ட பிறகு இங்க தியேட்டரோ இல்ல டெலிவிஷனோ கொஞ்சம் அடி வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த முறை மாறுமா மாறாதா அப்படின்றது நம்மளுக்கு காலப்போக்கில் தான் குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் தன்னுடைய கால என்ன பண்ணிட்டா ஸ்ட்ராங்கா ஈண்டுட்டாங்க. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் வந்திருக்கு. சோ இதை பத்தி உள்ள கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.